இன்றைய தியானம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு 1:23. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த மாதத்தின் முதல் நாள், பொதுவாக நமக்கு மாதத்தின் முதல் நாள் வந்துட்டு ஐயோ தேவைகளுக்காக என்ன செய்வேன், ஃபீஸுக்கு என்ன செய்வேன், வாடகைக்கு என்ன செய்வேன், சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன், துணிமணிக்கு என்ன செய்வேன், கடன் பிரச்சனைக்கு என்ன செய்வேன், இப்படி நம்ம புலம்பலாகத்தான் அந்த நாளை நம்ம ஆரம்பிக்கிறவர்களாக இருப்போம். எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு பிரச்சனை உள்ளவங்க, தேவைகளுக்காக காத்திருக்கிறவங்க. ஆனால் இந்த மாதம் ஒரு விசேஷித்த மாதம். இந்த டிசம்பர் மாதம்னு நினச்சாலே நமக்கு நினைவுக்கு வர்றது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து பூமியில் மனுஷகுமாரனாய் உங்களுக்காக எனக்காக பிறந்த ஒரு நாளை நினைவு கூர்கிற ஒரு மாதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பூமியிலே மனுஷகுமாரனாய் வந்து அவதரித்து உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பங்களையும் உலகம் அனைத்துள்ள எல்லா மக்களையும் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கும்படிக்கு வந்தார். அந்த மாதம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த மாதத்தின் முதல் நாளிலேயே உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே, கர்த்தாவே நீங்கள் என்ன வார்த்தையை கொடுக்க போகிறீங்கன்னு நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்படி நானும் காத்துட்டு இருக்கும்பொழுது எனக்கு ஒரு வார்த்தையை சொன்னார், இம்மானுவேல். இந்த மாதம் இம்மானுவேல். அவர் உங்களோடு, உங்கள் குடும்பத்தோடு, உங்கள் வேலையிலே, உங்களோடு, உங்கள் உறவுகளோடு, உங்கள் திருச்சபையோடு, ஊழியங்களோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இம்மானுவேல். அவர் ஒவ்வொரு நாளும் இந்த டிசம்பர் மாதம் 31 நாளும் இம்மானுவேல். காலையில் எழும்பும்போதே ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே எழும்புங்க, இம்மானுவேல். இந்த நாளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். தேவன் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, இதை குறித்து ஏசாயா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாய் எழுதி வைத்திருக்கிறார். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டதுதான் நிறைவேறினது என்று சொல்லி மத்தேயு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு கன்னிகை, அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று தான் அந்த இம்மானுவேலுக்கு அர்த்தம். இம்மானுவேல் எப்பெல்லாம் நம்ம கூட இருப்பார்? இந்த மாதத்திலே பிரியமானவர்களே, முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி சீஷர்களுக்கெல்லாம் வெளிப்பட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். மத்தேயு 28 நீங்கள் 18 20 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு அவர்களை நோக்கி சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அப்போ இம்மானுவேல் இந்த மாதம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது கிறிஸ்மஸ் மாதம், நியூ இயர்க்காக நம்ம ஆயத்தப்படுகிற மாதம். இந்த மாதத்திலே நம்ம பார்க்குறவங்களுக்கெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து, அவருடைய வளர்ப்பை குறித்து, அவருடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு சமயம் கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, அவர் சொல்கிறாரு, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இம்மானுவேல் அப்போ நம்ம கூட எப்போ இருப்பார்னா, அவர் இட்ட கட்டளையை நாம் கை கொண்டு மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணும்பொழுது நம்மோடு இருப்பார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏதோ கிறிஸ்மஸ் மாதம் நம்ம வீடை டெக்கரேட் பண்ணணும், நம்ம துணிமணி வாங்கணும், நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்ச காணிக்கையை சர்ச்சுக்கு கொடுத்துட்டு அதோடு ஒங்கிடணும், அது அல்ல. இந்த மாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார்ன்றதை நம்ம சொல்லணும்.
அவர் சொன்னார் இல்லையா, நம்ம போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்போ அவர் இட்ட கட்டளையை நிறைவேற்றவங்களோடு கூட இம்மானுவேல் இருப்பார். ரெண்டாவதாக யாரோடு இருப்பார்? சங்கீதம் 46 7ஆம் வசனத்திலும் 11ஆம் வசனத்திலும் கோராகின் புத்திரர் பாடுறாங்க, சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எப்போ இந்த வார்த்தையை அவங்க சொல்றாங்கன்னா, 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் இந்த சங்கீதத்தை வாசிச்சா புரிஞ்சுக்க முடியும். தேவன் நமக்கு அடைக்கலம், பெலன், அவர் தான் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. எந்த சூழ்நிலையில் சொல்றாங்கன்னா, பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்களுக்கு ஒரு நதி உண்டு. அந்த நதி எங்களை சந்தோஷிப்பிக்கும். தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறார். நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம். அதிகாலையில் தேவன் எங்களுக்கு சகாயம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்லணும். கோராகின் புத்திரன் நாங்கள் அப்படி சொல்கிறோன்னு சொல்லி பாடிட்டே வரும்போது தான் சொல்கிறாங்க, அந்த கர்த்தர் யாருன்னா, சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர்னு 2 வசனத்தில் சொல்கிறாங்க. இந்த மாதம் முதல் வசனங்களில், 2ஆம் வசனங்களில், 3ஆம் வசனங்களில் நடைபெறுகிற காரியங்களை குறித்து, ஒருவேளை இயற்கையின் சீற்றத்தினாலே தேசம் முழுவதில் நடைபெறுகிற காரியங்கள் நம்ம பார்த்தாலும் நாம் பயப்படாமல் நம்முடைய நடுவிலே நம்முடைய யாக்கோபின் தேவன், நம்முடைய சேனைகளின் கர்த்தர் இம்மானுவேல் நம்மோடு இருந்து நமக்கு அடைக்கலத்தை கொடுத்து நம்மை காப்பார்ன்ற நம்பிக்கையோடு கூட அந்த இம்மானுவேலை துதித்து உயர்த்தி மகிமைப்படுத்தும் பொழுது அந்த இம்மானுவேல் நம்மோடு கூட இருப்பார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் நமக்கு இருப்பார். அது மாத்திரமா பிரியமானவர்களே, எப்போ இம்மானுவேல் நம்மோடு கூட இருப்பார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, 2 தீமோத்தேயு 4:17, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாய் நின்றும் நான் ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கு முன்னாடி வாசிங்கன்னா, எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. ஆனால் கர்த்தரோ இம்மானுவேலோ இந்த மாதத்திலே நமக்கு துணையாக நின்று நாம் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்வதற்கு, ஏழை எளிய மக்களுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு, அனாதைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, மிஷினரிகளுக்கு, ஊழியர்களுக்கு நம்மால் இயன்றதை செய்யும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் இம்மானுவேல் நம்மோடு கூட இருந்து எல்லா தேவைகளை சந்தித்து நமக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். நம்ம ஊழியத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றார். அந்த இம்மானுவேலுடைய கரத்திலே இந்த மாதத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். மத்தேயு 1:23 படி ஒவ்வொரு குடும்பத்தோடும் இம்மானுவேல் கூட இருப்பீராக, அவர்களை நடத்துவீராக, அவர்கள் செய்கிற ஊழியத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. ஆண்டவரே, கோராகின் புத்திரர் பாடினது போல சேனைகள் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தோடு இருப்பீராக, யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பீராக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, எல்லாரும் கைவிட்டு போனாலும் கர்த்தர் நீர் அவர்களுக்கு துணையாக இம்மானுவேல் நின்று அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் கூட இரும். ஆசீர்வதியம். மாதத்தின் முதல் நாளப்பா, ஒவ்வொருவருடைய வருமானத்தை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும், படிப்பை ஆசீர்வதியும், பிள்ளைகளுடைய எக்ஸாம்ஸை ஆசீர்வதியும், எல்லா தடைகளையும் நீக்கி போடும், தேவைகளை சந்தியும், ஊழியர்கள் வாயிலை கிருபை உள்ள வார்த்தைகளை வாக்குத்தத்தமாய் தந்து சபைகளை பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் மத்தேயு 1:23 படி இம்மானுவேல் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.